இப்போ ஒரு ஆட்டோ டிரைவரை கடிச்சிச்சு, ஸ்கூல் பசங்களை கடிச்சிருக்கு, வளர்த்தவங்களே கடிச்சிருக்கு ராட்டு வில்லர். அவ்வளோ ஒரு அக்ரெசிவ் டாக்கு. 11 உலக நாடுகளில் அந்த நாய் தடை பண்ணியிருக்காங்க. இந்த நாய் வளர்ப்பதற்கு தகுதியற்றது. ஏதாவது பெரிய இரும்பு ராடு எடுத்து நல்லா நடுமண்டையில் அடித்தாதான் சாவுமே ஒழிய, மற்றபடி அதில் மிச்சம் மீதி உயிர் இருந்தாலும் அவங்களை காலி பண்ணிடும். ஸோ அது வளர்த்தவங்களே கடிச்சு சாப்பிடும். கடிச்சதுன்னு உடனே போய் தடுப்பூசி போட்டு நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அவங்கள. பட் அது ரேபிஸாக மாறிடுச்சு, அந்த டைம்லாம் அவுட் ஆயிடுச்சு, ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகிட்டுனா அவங்களை வாங்கி ஊற்றும், நாய் மாரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, குலைக்க கூட செய்வீங்க. ஆமாம், அப்புறம் இறந்துருவீங்க. அதில் பழைக்க முடியாது. போய் 10 நாக்குட்டியாக தூக்கிட்டு போய் ஊசி போட்டு வாங்கலாங்க. போய் இந்த ப்ளூ கிராஸ் அந்த அமைப்புகள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திடீர்னு வருவாங்க, அப்புறம் கோமாவுக்கு போயிடுவாங்க, தூக்கத்துக்கு போயிடுவாங்க, அப்புறம் வருவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. நாய் வந்து மாசா ரேபிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கு. மனுஷன் அது மாதிரி ரேபிஸ் டிசீஸ் இல்லையே. ஒரு எய்ட்ஸ் உள்ள மனுஷன் தொடர்ந்து எய்ட்ஸை பரப்புறானா அவனை ரோட்ல விட்டுலாமா? அப்பகம் ரெடியா இருக்கு, கட்டிடுவாங்க. நாய்க்கு என்ன காப்பகம்? ஏசி ரூம் போட்டு சூட் ரூம் போட்டா காப்பகம் கட்ட போறாங்க? ஏமா பந்தாடுது அப்படியே 5-6 நாய்ங்க. அது கேரளாவில் நடந்தானே, அது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தானே, பிள்ளைங்க இல்லையா? அது நமக்கு வரல. அது தொட்டு நம்ம எல்லா வியாக்கியானமும் பேசுகிறோம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார், ராட்வைலர் போன்ற வகையான நாய்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டிருந்தீங்க. இப்ப அந்த வழக்கு சார்ந்தே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, தெரு நாய்கள் இருக்கக்கூடாது, காப்பகங்கள்ல அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம போட்ட வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டது ராட் வில்லர். அது போன்ற அக்ரெசிவான டாக் இருக்குல்ல, ரொம்ப ஃபெரோசியஸ் ஆனது, அந்த டாக்குக்கு தான் போட்டோம். என்னென்னா, இந்த டாக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ளே 3 பேரை கடிச்சு வச்சிச்சு. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவரை கடிச்சிச்சு, ஸ்கூல் பசங்களை கடிச்சிருக்கு, வளர்த்தவங்களே கடிச்சிருக்கு ராட்டு வில்லர். அவ்வளோ ஒரு அக்ரெசிவ் டாக்கு. 11 உலக நாடுகளில் அந்த நாய் தடை பண்ணியிருக்காங்க, இந்த நாய் வளர்ப்பதற்கு தகுதியற்றதுன்னு. அப்புறம் இங்கே அதை அசால்ட்டாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் என்னன்னு போட்டேன்னா, முகப்பு கூடு இருக்குது, இப்படி போட்டு மார்க்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. அது வந்து கடிக்கலாம் முடியாது. அது அதிகபட்சம் உங்களை பொறாண்டி வேணா கூட நம்ம அதில் ஜெயிச்சிடலாம். ஆனால் ஒரு ராட்டு வில்லரை ஒண்டி நீங்கள் ஜெயிக்க முடியாது, அடிச்சிடும். ஏதாவது பெரிய இரும்பு ராடு எடுத்து நல்லா நடுமண்டையில் அடித்தாதான் சாவுமே ஒழிய, மற்றபடி அதில் மிச்சம் மீதி உயிர் இருந்தாலும் அவங்களை காலி பண்ணிடும். ஸோ அது வளர்த்தவங்களே கடிச்சு சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரி அக்ரெசிவ் டாக்டர் தொடர்ந்து அழைச்சிட்டு வர்றாங்க ரோட்லன்னு சொல்லி தான் அந்த ஆட்டோ டிரைவரை கடிச்சிது. இப்போ ரீசெண்டாக அதுக்கு முன்னாடி கடிச்சிருக்கு. நான் வரிசையாக எல்லாத்தையும் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சு பொதுநல வழக்காக நான் தாக்கல் செய்தேன். ஒரு பொதுநல வழக்கு போடுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க்கு, அது கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க, சும்மா கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிறோம்னு. அப்போ அந்த வழக்குக்கு நீதிபதி உத்தரவு விடுறாருன்னா நீதிபதிக்கு தெரியாத விஷயங்களா? அவர் அதுக்கு உத்தரவு விடுறாரு. என்னென்னா, ஆமாம், இந்த நாய்கள் பாதுகாப்பு இல்லாமல் ரோட்டில் உழவுது, சின்ன பசங்களாம் அந்த நாயை ஓட்டிகிட்டு வர்றானுங்க, அது நாய் ட்ரெயின் பண்ணுறவங்க தான் ஓட்டிகிட்டே வர முடியும். இடுப்பில் ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க, பெல்ட்டு போட்டிருக்கணும், முகக்கு போட்டு இழுத்து கட்டுறதுக்கு தெம்பு இருக்கணும், திடீர்னு லாங் ரோ போட்டு இழுத்து பிடிக்க தெரியணும். அதெல்லாம் பல இதற்கு அதை பற்றி பேசுனா எல்லாத்தையும் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதில் போட்டு சென்னை மாநகராட்சி கால்நடை ஆய்வாளர் வந்து அதுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி டேட்டு போட்டாங்க அந்த வழக்கில். இது வந்து எல்லா தொலைக்காட்சிகள்லையும் வந்துச்சு. சன் டிவி, பெரிய பாலிமரு, நியூஸ் தமிழ், இப்படி எல்லா தொலைக்காட்சியிலையும் என் பெயரோடவே வந்துச்சு. செய்தித்தாள்கள், தினசரி, தினமலர், தினத்தந்தி, தினகரன், இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லாத்துலேயும் ஆர்டிக்கல் வந்துச்சு. இது எல்லா ஆர்டிக்கல்லையுமே வந்து எதுலேயுமே யாருமே டிஃபால்ட் ஒன்றுமே கிடையாது இதில். ஏன்னா வழக்கு போட்டிருக்கோம், வழக்கு தாக்கல் செய்திருக்கோம், நம்ம செஞ்சுருக்கோம். இது ரேபிஸ்னு ஒரு நோய் ஒன்று இருக்குது. முதல் விஷயம், இந்த வீட்டில் வளர்க்குறவங்க அந்த நாய்களுக்கு ஒழுங்காக வேக்சின் போடணும். வேக்சின் போட்டு வச்சிருந்து உங்களை கடித்தாலுமே நீங்கள் உடனே போய் வேக்சின் போட்டுடணும். ஆனால் ரேபிஸ்க்கு மருந்து கிடையாது. அது நல்லா மைண்டில் ஏற்றிங்க. நீங்கள் கடிச்சு இந்த இடத்த கடிச்சதுன்னு வச்சிங்களேன், கடிச்சதுன்னு உடனே போய் தடுப்பூசி போட்டு நீங்கள் காப்பாற்றிக்கலாம் உங்களை. பட் அது ரேபிஸாக மாறிடுச்சு, அந்த டைம்லாம் அவுட் ஆயிடுச்சு, ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகிட்டுனா அவங்களை வாங்கி ஊற்றும், நாய் மாரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, குலைக்க கூட செய்வீங்க. ஆமாம், அப்புறம் இறந்துருவீங்க. அதில் பழைக்க முடியாது. நீங்கள் யாரையெல்லாம் தொட்டிங்களோ அங்கேயெல்லாம் வந்துடும், அந்த நோய் வந்துடும். இப்போ தெருநாய்களை பற்றி வாங்க. தெருநாய்கள் அபிவிருத்தி மையம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் கிண்டியில் இருக்குது. அதை எதிர்த்து போட்டான் வழக்கு பீட்டா, சுப்ரீம் கோர்ட்டு போகிறான். அது சுகாதாரமாக இல்லை. நாங்கள் பூரா ஹாஸ்பிட்டலே அப்படி தானே இருக்குது.
காரணம் இவன் எப்படி பண்ணுறான்னா இந்த வானம் பார்த்த பூமியில விவசாயம் பண்ணுறான். எப்படி பண்ணுறான் இவன்? மாடு வச்சுருக்கான், மாடு சாணி போடுது, அதை வச்சு விவசாயம் பண்ணுறான். மாடு சாணி போடுறதுக்கு இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பீங்க. ஜல்லிக்கட்டு அதோடு தான் வழக்கு போட்டு ஒழிச்சான். இந்த நாட்டு மாடு இருக்க வரையும் இவங்களை வீழ்த்தவே முடியாதுன்னு முடிவெடுத்தான். அதையும் மீட்டெடுத்தோமா? அவன் நினச்சது வேற. ஜல்லிக்கட்டோடு சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா நாட்டு நாயும் ரெக்கவரியை பண்ண ஆரம்பித்தோம். நம்மளோட பூர்வீக நாய்கள் இருக்குல்ல, கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னி, ராஜபாளையம் டாக், இதெல்லாம் நம்மளோட பிரீடு. அலங்கு வந்து டோகோ அர்ஜென்டினான்னு சொல்கிறாங்க. ஃபாரின் நாய் ஆகிட்டு அலங்கு. அலங்கு தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் வச்சுருக்க நாய்மா. அந்த கோயிலில் போய் பாரு, அலங்கு நாய் சிற்பமாக இருக்குது. ராஜராஜ சோழன் போருக்கு பயன்படுத்திருக்கான். ஒரு போருக்கு பயன்படுத்துகிற அளவுக்குள்ள டாகை நம்ம எப்படி கேஷுவலாக வச்சுக்க முடியும்? இங்கே நகரத்துக்குள்ளே நாய் வளர்க்குறதுக்கான சுச்சுவேஷனே இல்லைம்மா. இப்போ இந்த ராட்டூரில் இருக்குல்ல ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு பாரு, கிலோமீட்டர் கணக்கில், அதுக்குள்ளே விட்டினா அது கிடக்கும். அங்கே இங்கேயோட அது ஆனால் ஒன்றே ஒரு நாளைக்கு பாஞ்சிரும், வளர்த்தவன் மேலே பாஞ்சிரும். எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வளர்த்தாங்க, அவங்க பிள்ளையை அட்டாக் பண்ணிச்சு அந்த நாய். அதை பிச்சு எடுத்து காப்பாற்றுறதுக்குள்ளே பட்ட பாடு எல்லாம் அந்த மாதிரி வேதனையெல்லாம் உண்டு பண்ணிச்சு. எவ்வளோ பெரிய கட்டையை கொண்டு அடிச்சு போய் அந்த சாவலை. ரன்னாய் தான் மேலே தான் மேலே ரேஸ் தான் ஆச்சு. அதெல்லாம் அந்த நாயில் வந்து ஒரு விஷயம். அப்போ ரேபீஸ் இந்த தெருநாய்கள் வந்து பாவம் அது மார்கழி மாதத்தில் அது இனப்பெருக்கம் செய்து குட்டி போடுது, தெருவிலே தான் கிடக்கு. மனிதர்களே தெருவில் தான் கிடக்குறோம் நம்ம நாட்டில். பாதிக்கு பேருக்கு மேலே ஷெல்டர் இல்லை, ரோட்லேயே தான் இருக்காங்க, ரோட்லேயே தான் கொடுத்து நடத்துகிறாங்க, ரோட்லேயே தான் புள்ள பார்க்குறாங்க, ரோட்லேயே தான் வாழ்கிறாங்க. இல்லையே, இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த நாய்களை பாதுகாக்கிறதுக்குன்னு அரசு தனியாக ஒரு நிதி ஒதுக்குறாங்களா? ஒதுக்குறாங்க 10 அந்த நிதிலாம் எங்கே போகுது? அதெல்லாம் வாயில போட்டுப்பாங்க யாராவது. அது எங்கே போச்சு? அதையும் கேட்க யாருமே இல்லை. மாஸ் வேக்சினேஷன் போட்டாங்கம்மா 2017-18. அதுக்கு முன்னாடியும் போடல, அதுக்கு பின்னாடியும் போடலம்மா. இந்த நாய் எல்லாத்துக்கும் வேக்சினேட் பண்ணணுமா? நாய் பிடிக்கிற வண்டின்னு ஒன்று வந்து அதையுமே இப்போ காணும். நாய் பிடிக்கிற வண்டி இடையில ஒரு பெரிய கொடுமையெல்லாம் பண்ணிட்டாங்க போன பீரியடில் நினைக்கிறேன், இடைமிக்க பீரியடில். நாயெல்லாம் கொண்டு போய் கொளுத்தி விட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. நாயை கொள்றதுல நமக்கு அதிகாரம் இல்லை. இப்பயும் என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்னா, இந்த நாய்களை எல்லாம் காப்பகத்தில் கொண்டு அடைச்சி அங்கே சாப்பாடு போடுங்க. சார், காப்பகத்தில் அடைக்கணும்னாலுமே கூட அதுக்கு ஒரு 2000க்கும் மேற்பட்ட காப்பகங்கள் கிடைக்கும். அந்த ஃபெசிலிட்டியே முதல்ல இல்லையே அப்படின்னு தானே சொல்கிறேன். நீ நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் வளர்க்குற நாட்டு நாய் இருக்குல்ல, நம்மளோட நாட்டு நாய்னா இவ்வளோ உயரம் இருக்கு பாருமா, சாதாரணமாக இருக்கும். அது ரொம்ப அன்பாக இருக்கும். நைட்டை நாயை விட வள்ளுவ பெருந்தகை இருக்கான் பாரு, அந்த வள்ளுவ பெருந்தகை சொல்கிறான், நான் நன்றி எய்தவே அம்பிருக்க வாழ்வுழைக்கும் நாய் நீ வளர்த்த நீ எய்தவே அம்பு இருக்க வயிற்றுல எடுத்து மாத்துன அம்பை குத்து வாழ்வுழைக்கும் நாய். என்னடா என்ன போய் குத்தி விட்ட, ஏன்டா என் உயிர் வேணுமாடா அப்படின்னு கேட்குமா அந்த நாய் எப்படி ஆன்னு பார்த்துக்கிட்டு. ஆனால் உனக்கு தான் அது விசுவாசமாக இருக்கும், எனக்கு இருக்காது. நீ வளர்க்குற நாய் சிச்சுன்னு போட்டு ரொட்டி போட்டு உனக்கு விசுவாசமாக இருக்கும், என்னையே விழுந்து கடிச்சு விட்டுரும். நாய் வளர்க்குறது ஒரு நேஸ்டி ஹேபிட்டுமா. வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு அதை எப்படி ட்ரீட் பண்ணு தெரியுமா? டப்புடுதிக்கி தோல் மேலே வைக்குது, நமக்கு இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா ஆகுது. ஐயோ நம்மள வேறு கடிச்சு விட்டுருமோன்னு. இதெல்லாம் தப்பு. பெருமை பேசிக்கிட்டு நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது. அதுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் உங்கள் வீடாக நீங்கள் வளர்த்துக்கோங்க, என்ன ஒன்றும் பண்ணுவீங்க. இல்லை சார், பிடிக்காதவங்களுக்கு அது ஓகே, பிடிச்சிருக்குன்னா வளர்க்குறது தப்பு இல்லையே. ரைட். அப்போ நீங்கள் இந்த சினிமா நடிகைகள்லாம் தலைக்கு 10 நாக்குட்டி அள்ளி ஏற்றிருக்கடா ஆட்டோவில் பிடிச்சி, நானே ஆட்டோ காசு கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ நடிகைகள்லாம் ரொம்ப பொங்கி எழுந்து பேசியிருக்காங்க. பயங்கர பொங்கல். ஆடி மாதத்தில் வந்து அம்மாசை கடல் பொங்கும் பாரு பொகன்னு, அந்த மாதிரி நல்லா பொங்குது. எங்கேம்மா போயிருந்தீங்க? பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை இப்போ எங்கே போயிருந்தீங்க? ஏன் பொங்கலை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ எங்கே போயிருந்தீங்க? பொங்கல் தேவையில்லாத விஷயம் நினைப்பாங்க. தேவையில்லாத விஷயம். நாய் செக்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவை, மனுஷன் பிரச்சனை ஆகிட்டா தேவையில்லை. அது பாவம் இல்லையா? அதுக்கு கல்லெடுத்து அடிக்கிறாங்க, பாவம் தான். கல்லெடுத்து அடிக்கக்கூடாது. நாட்டு நாய்க்கு வந்து இந்த தெருநாய்களை வந்து கருத்தடை பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த இனமே அழிஞ்சு போயிடும். இப்போ எப்படி இந்த அலங்கு தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் வச்சுருந்தது போய் வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வர்றோமோ அந்த இனம் அழிந்து விடும். அதெல்லாம் செய்யக்கூடாது. பட் அதை கொண்டு போய் பவுண்டில் அமைச்சு அதுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் போட்டு அதுக்கு முறையாக சாப்பாடு போட்டு பண்ணுறதுல என்ன தப்பு உங்களுக்கு? அதை முதல்ல பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பண்ண சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நீங்கள் அங்கே போய் காசு கொடுத்து கூட நாய் வாங்கிக்கிங்கிற. இப்போ இந்த நாய்க்கு என்னத்தை அழிச்சோம்னா பெரிய சிக்கல் தாம்மா. பட் அங்கே போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க, காசு கொடுத்து கொண்டாந்து வளங்க, ஒழுங்காக வளங்க, வேக்சின் பண்ணிக்கோங்க. கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க, கால்நடை மருத்துவமனை இருக்குது. இங்கே நம்ம வேப்பேரியில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த நாய்க்கா போகிறாங்க நாய்களை ஏதாவது கேளு, எங்கே இருக்குது கால்நடை மருத்துவமனைன்னு? வேப்பேரில் இருக்குது. போய் 10 நாக்குட்டியாக தூக்கிட்டு போய் ஊசி போட்டு வாங்கலாம். அங்கே போய் இந்த ப்ளூ கிராஸ் அந்த அமைப்புகள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க திடீர்னு வருவாங்க, அப்புறம் கோமாவுக்கு போயிடுவாங்க, தூக்கத்துக்கு போயிடுவாங்க, அப்புறம் வருவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. எல்லா அமைப்புகளும் எல்லாம் இருக்குது. மனிதனுக்கே இங்கே ஒன்றும் வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை. 40% பேர் 3 வேளை சோறு திங்காமல் தூங்குறான். பாவமாக இருக்குமா அந்த நாயை பார்த்தா. அப்படியே இழைச்சி போய் சோத்துக்கு வழி இல்லாமல் பார்க் இருக்குல்ல அங்கே யாராவது ரொட்டி இட்டி வைக்கிறாங்க. அதுவும் ஒரு வாட்டி கோர்ட்டு சொன்னிச்சு, யாருக்கு எந்த நாய்க்கு ரொட்டி வைக்கிறீங்களோ அது கடிச்சதுன்னா நீங்கள் தான் பொறுப்பு.
முழு இதே நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி எல்லாமே லாஃபுல்லாக தான் நம்ம வாழ முடியுங்க. அன்றைக்கி ஒரு சினிமா நடிகை பேசுது, இவங்க டேரெக்டாகவே ஜட்ஜாக வந்துட்டாங்களா, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. முதல்ல அவங்கள கண்டெம்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க லோக்கல் போலீஸ். என்ன அப்படி பேச வேண்டியது இருக்கு வந்து ஜட்ஜை சொல்லுவீங்களா வந்து அம்மா ஜட்ஜ்மெண்ட்டை தான் கிரிட்டிசைசம் பண்ணலாம், ஜட்ஜை கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது. முதல்ல சட்டம் தெரிஞ்சேங்க, அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சேங்க. நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல தண்டனை கம்மிங்க, என்ன அதிகம் கொடுக்கணும் வேணால் சொல்லலாம். ஆனால் என்னைய நீ கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது. கருத்து சுதந்திரத்தில் சில பேர் இங்கே குறிப்பிட்ட விளக்குறதுக்கு தெரியுதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெமோக்ரஸி லீடர் தான் நீங்கள் திட்டலாம், பிரதமர் மோடியை திட்டலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அவரை தனிப்பட்ட மோடியை நீங்கள் கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது. பிரதமராக அவர் என்னென்ன நடவடிக்கை செய்யணும்னு சொல்கிறது ஒரு ரைட்ஸ் இருக்குது. எதுவுமே தெரியல வந்து மொசன்னு அழுதுகிட்டு நாடகம் நடிக்க தானம்மா, நல்லா கிரிசல் நல்லா விட்டுட்டு கண்ணுக்குள்ளே விட்டுட்டு அதெல்லாம் பாவம் இல்லையா, அதுக்கு குளிராதா அதுக்கு அப்படின்னு சொல்லி ஆடும் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா நல்லா இளங்கரியாக கொடுங்கன்னு மாக்குன்னு வெட்டி திங்கிற நீங்கள் தான் இறக்கத்தை பற்றி பேசுகிறீங்களா? அதில் ஒரு அறிவாளி கேட்டாங்க, மொத்தம் 5,70,000 பேரை கடிச்சிருக்குமா நாய் இந்தியா பூரா ஒட்டுமொத்தமாக. அதில் வந்து இறப்பு விகிதம் பார்த்தா 20% தான் இறந்துருக்காங்க. அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த நாயும் பிடிக்கிறதான்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ரேபிஸில் செத்தா தெரியும். நான் ஒரு பைக்கில் போய் நானாக செத்தேன்னா மேட்ரு கிடையாது, ஓகேயா? ஆனால் நான் பாட்டுக்கு காய்கறி வாங்க போனேன், என்னை விழுந்து சூத்தில் விழுந்து நாய் கடிச்சு எனக்கு ரேபிஸ் வந்து நாய் மாரி ஆகி நான் செத்தேன்னா அது சரியா தவறா? ஓகேயா? நம்மளா போகிறோம், நடந்து இப்போ ஸ்கூல் பஸ் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுதுமா, அதுக்காக பள்ளியோடத்தை இழுத்து போட முடியும்? வண்டியில போகும்போது திடீர்னு குறுக்கில் கிராஸ் பண்ணிருக்கு தெரியுதுல, நீ நாயால் விழுந்து தெரிஞ்சா தெரியும். இங்கெல்லாம் தேய்ச்சி இருக்கு எனக்கெல்லாம், விழுந்தா தெரியும், மொட்டேர்னு விழுந்து நாம அது கத்திட்டு ஓடிட்டு நம்ம தான் கிடப்போம் போய் ஹாஸ்பிட்டலில் பல்ல அழிச்சிக்கிட்டு. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ மாட்டுக்கு எதிராக ஒரு புதுநல வழக்கு போட்டேன் தெரியல, அதான் ஆர்டர் வாங்கினேன், அதுவும் ஜெயித்தேன். நான் ஒன்றும் தற்குறித்தரமான வழக்கெல்லாம் போக மாட்டோமா. ஒரு வழக்கு ஃபிட்டாக இருக்கா, நீதிமன்றத்தோட ப்ரிசியஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஐம் ஆல்சோ லாயர். இல்லை இப்போ இந்த நாய்களை வந்து ஐம் ஆல்சோ லாயர். எனக்கு தெரியும் அந்த நீதிமன்றத்தோட ப்ரிசியஸ் டைம் என்னென்னு. ஒரு வழக்கு போட்டோன்னா இது வழக்கு சரியாக வருமா அப்படின்றத 100க்கு 100 முறை அதை ஆய்வு பண்ணி தான் ஒரு வழக்கு போடுவேன். நான் போட்டேன்னா ஃப்ளாப்பே ஆகாது, கரெக்டாக வழக்கு போடுவேன். மாட்டுக்கு போட்டேன். இங்கே மாடு வளர்க்குறதுக்கான எந்த சுச்சுவேஷனும் இங்கே கிடையாது. இந்த சிட்டியில் நகரமயமாயிட்டுமா, அதை முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க. ரோடு ஃபுல்லாக நிற்குதுங்க சார் மாடுங்க. ரோடு பூரா நின்று கழிஞ்சு வைக்க, அதில் வலிக்கிட்டு பைக் வலிச்சு உழுவாத சில டிசீஸ் வரும். மாடு அப்படியே நடு ரோட்டில் படுத்து கிடக்கு. எத்தனை கார் மாடு மோதி குடும்பத்தோடு செத்துருக்கான், எத்தனை மோட்டர் பைக்கார மாட்டில் மோதி செத்துருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் போட்டேன். மாடு வளர்க்குறது உங்கள் உரிமை. எங்கேயாவது திருவள்ளூர் பக்கம் அங்கிட்டு செங்கல்பட்டு பக்கம் போய் பெரிய ஏக்கர் கணக்கில் இடத்த லீஸுக்கு எடுத்து அங்கே வளங்க, பால் வரட்டும், மாட்டு பால் வரட்டும், அதுதானே சரி. நாய் வளர்க்க வேண்டாம்னு சொல்லணுமா? நீ வளங்க, நல்ல நம்மளோட நாயும் நம்மளோட ஒன்று தான். வள்ளுவனே சொல்லியிருக்கான் 2000 வருடத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போ 2000 வருடத்துக்கு நம்மளோட இருந்திருக்குல்ல, நன்றிக்கு சொல்கிறான். நான் மனிதன்லாம் நன்றி கிடையாது, தின்னுட்டு கை கழுவுறதுல உனக்கு துரோகம் பண்ணிடுவான். என்னத்த சோறு வச்சாங்க. ஆனால் இப்போ மனுஷங்க எப்படி சுதந்திரமா இருக்காங்களோ அதே மாதிரி நாய்களுக்கும் சுதந்திரமா இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நம்ம எப்படி அது ஒரு காப்பகத்தில் அடைச்சி வைக்க முடியும்? சரி, ஒரு 10-15 புளியை கொண்டாந்து சுதந்திரமாக விடுங்க மெட்ராஸில், கனிமொழி விட்டு பக்கமாக விட்டு விடுங்க. சார், புலின்றது காட்டுல வாழக்கூடிய மிருகம். நாய் வந்து டொமஸ்டிக் அனிமல் தான். நாய் பூனை எல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்களா? மனுஷனை கொண்டு அனிமலோட சேர்க்கிற ஏமா, மனுஷன்லையும் 10-15 பேர் கொலை பண்றாமா. அதுங்களும் ஒரு உயிர் தானே சார். ஏமா, பாம்பும் நல்ல உயிர் தான். எடுத்துட்டு போய் 5-6 பாம்பை வீட்டுக்குள்ள வச்சுக்குவியா? பாம்பையும் வளர்க்குறாங்களே சிலர். எங்க வளர்க்குறாங்க சொல்லு? சிலர் வளர்க்குறாங்க. அஃபென்ஸ் இது. எங்க வளர்க்குறாங்க சொல்லு? தமிழ்நாட்டில் இருக்கீங்க. பாம்பெல்லாம் வளர்க்கக்கூடாது, அதெல்லாம் காட்டில் தான் இருக்கணும். ஓகே, பாம்பாட்டியே திருவிழாவில் போலீஸ் வரத்துல எடுத்து ஓடிடுவாங்க. ஷூட்டிங்கே பாம்பு கிடையாது, இப்போல்லாம் பிளாஸ்டிக் பாம்பு தான் விளையாண்டு போகுது. சட்டத்திட்டம்லாம் மாறி போச்சு. சார், இப்போ மனுஷங்களே கொலை பண்ணுறாங்க, அதுக்குன்னு எல்லா மனுஷங்களையும் அடைச்சி கூண்டிலே வச்சுருக்கீங்க இல்லைல்ல? ஏப்பா, மனுஷங்களை கொலை பண்ணுறதா ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்களாமா, சட்டத்திட்டம் இருக்குல்லம்மா. எல்லா மனுஷங்களையும் ஜெயிலில் பிடிச்சா போதும். எல்லா மனுஷனையும் எப்படி போட முடியும்? கொலை பண்ணுறவங்க தான் பிடிச்சி பண்ணுறவங்களே ஜாலியாக ஃப்ரீயாக தானே சுற்றிட்டு இருக்காங்க. கொலை பண்ணுறவங்களே உள்ள போடணும்னு. ஏமா, நாய் வந்து மாசம் ரேபிஸ்ன்னு ஒரு டிசீஸ் இருக்குது. மனுஷன்ட்டு அது மாதிரி ரேபிஸ் டிசீஸ் இல்லையே. ஒரு எய்ட்ஸ் உள்ள மனுஷன் தொடர்ந்து எய்ட்ஸை பரப்புறானா அவனை ரோட்டில் விட்டுலாமா? சொல்லு, பதில் சொல்லு. HIV பாசிட்டிவ், எய்ட்ஸ் இருக்குன்னே தெரியாது, ஆனால் அவன் பரப்புறதே வேலையை வச்சிருந்தானா அவனை எப்படி விடுறது? HIV உள்ள இப்போ யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னா தெரியாதுமா. உன் வேலையே உனக்கு வந்துட்டுங்கிற வேகனையில் எல்லாருக்கும் நீ HIV பரப்பிட்டீங்கன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் போடணும், தனிமை ஜெயிலில் தான் போடணும். இல்லை, இப்போ நாய்களெல்லாம் காப்பகத்தில் தான். நாயத்து காப்பகத்தில் அடைக்கிறதாம சரி. இந்த திடீர் புரட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ வந்தாங்கல்ல இந்த நாள், எங்கே போனாங்க இன்னைக்கு? தொடர்ச்சியாக நீங்கள் சஸ்டைன் பண்ணணும், வழக்கு போடுங்க. நாயை எப்படி யார் சோறு போடுறது? இந்த நாய்க்கு பார்க்கில் சுற்றுதில்ல, பாவம் அப்படியே இப்படியே இழைச்சி போய் கிடக்கு, அதுக்கு யார் சோறு போடுறது? நல்லா கேட்டுக்க.
நல்லா வளர்க்குறாங்கள வீட்டில் லேபர்டான் என்னென்னமோ வச்சுருக்காங்க நாய். அந்த நாயே கடைசி காலத்தில் முடியெல்லாம் கொட்டி தோல் நோய் வந்து நாற்றம் எடுக்கும். அந்த நாய் வளர்க்குறவங்க வீடே நாரும் தெரியுமா, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், முடியெல்லாம் கொட்டிடும். அதை என்ன செய்வாங்கன்னா காரில் ஏற்றி எங்கேயாவது ஹைவேல கொண்டு விட்டு போகிறாங்க. நீங்கள் தான் இந்த இறக்கத்தை வந்து பேச வந்தீங்களா? நீங்கள் தான் இந்த இறக்கத்தை வந்து பேச வந்தீங்களா சொல்லுங்கள். பெத்த தாய் அன்னைக்கு நீயா அவனா சோலை சொல்லுது, இங்கே உட்காருமான ரெட்டில் சீட்டை விட்டுட்டு போனான் என் புள்ள, வரவே இல்லை அப்படிங்க. பெத்த அம்மாவை இன்னொருத்தனை வச்சு முள்ளுக்காட்டுக்குள்ள தூக்கி போட்டு காப்பகத்தை கட்டினாதானே சார் கொண்டு போய் விட முடியும். அதுவே கட்டலையே. காப்பகம் ரெடியா இருக்கு, கட்டிடுவாங்க. நாய்க்கு என்ன காப்பகம்? கட்டட்டும். ஏசி ரூம் போட்டு சூட் ரூம் போட்டா காப்பகம் கட்ட போறாங்க? ஏமா இந்த மாதிரி கம்பி வேலி வச்சு அடைச்சா போகுது, அதான் காப்பகம். அடைச்சிட்டு மேலே மழை நனையாமல் வச்சுட்டு அது நாய் கக்காவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சா முடிஞ்சு போச்சு காப்பகம். அது எல்லாத்தையும் மாஸ் வேக்சினேட் பண்ண போகிறாங்க. குட்டியை 10,000 50,000 கொடுத்து வாங்குறீங்களா இல்லைன்னு பாருங்க. தெருநாயை தெருநாயின்னு சொல்கிறாங்கல்ல, குட்டியெல்லாம் 50,000த்துக்கு போகுது. பற்றாக்குறை ஆகிடுமா? கருத்தடை பண்ணுறதுலாம் தப்புமா, ஒரு இனமே அழிஞ்சு போயிடும். கருத்தடையும் பண்ணுவேன். கருத்தடை இயற்கைக்கு முரணானதுமா. நபிகள் நாயகன் சொல்கிறார் நாயை பற்றி, நாய் கடித்து விட்டால் 7 முறை அதை கழுவுங்கள்ங்கிறார். அதே தான் ரேபிஸுக்குன்னு சொல்கிறாங்க, 7 முறை கழுவுங்க அந்த வியாதி. நாய் கடிச்சுட்டா உடனே பதட்டப்படாதீங்க, கழுவுங்க, தண்ணீரை வச்சு நன்கு கழுவுங்க, உடனடியாக மருத்துவமனை போயிடுங்க, தப்பிச்சிக்கலாம். அது ரேபிஸ் உள்ள நாய் கடித்தாலும் சரி, இல்லாத நாய் கடித்தாலும் சரி, ஆனால் மருத்துவமனை போயிடுங்க. உங்களுக்கு வேக்சினேட்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ப்ரைவேட்டில் போனால் 4,000 5,000 வரும். கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா ஃப்ரீயாக போடுவாங்க. வேக்சினேட் பண்ணிக்கோங்க. ஓகே. நபிகள் நாயகம் சொல்கிறார் நாய் வளர்க்குறது தேவையில்லாதுங்கிறாரு. அதே நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கால்நடை வளர்க்குறீங்கன்னா நாய் ஒரு சிறந்த பாதுகாவலன், தேவைப்படுவோர் வளங்கள், தேவையில்லாதோர் வளர்க்காதீங்கன்னு சொல்கிறார். தேவைப்படுவோர் வளர்த்துக்கங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறார் நபிகள் நாயகம். ஏன்னா திருக்குறளையும் நான் சொல்லிட்டேன், திருக்குறானையும் நான் சொல்லிட்டேன். தேவைப்படுறவங்க வளங்க, தேவையில்லாத குழப்படி பண்ணாதீங்க. மக்களுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை கடிக்குதுமா, சரியா? நம்ம வீட்டு பிள்ளைய கடிச்சா தெரியும் வலி என்னன்னு. நம்ம வீட்டு பிள்ளைங்க இருக்குல்ல, அதை கடிச்சா தெரியும். பந்தாடுது அப்படியே 5-6 நாய்ங்க. அது கேரளாவில் நடந்தானே, அது உத்தரப்பிரதேசில் நடந்தானே, பிள்ளைங்க இல்லையா அது? நமக்கு வரல, அது தொட்டு நம்ம எல்லா வியாக்கியானமும் பேசுகிறோம். நம்ம வீட்டில் யாருக்காவது நடந்தால் தெரியுது. ஓகேயா? அதோடு தான் நான் அந்த புதல்ல வழக்கு போட்டேன். நிச்சயமா சார், இந்த திருநாய்களை காப்பகத்தில் அடிக்கணும் அப்படின்றது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.